எதுக்காக ரிபப்ளிக் டே கொண்டாடணும்? 1947ல பல போராட்டத்துக்கு பிறகு நமக்கு கிடைச்ச இந்த சுதந்திரம் இனிமேல் பிரிட்டிஷ் நம்மள ரூல் பண்ண வேண்டாம், இனிமேல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மள லீட் பண்ணலான்றதுதான். பட் இப்ப மட்டும் எப்படி நம்மளோட ரைட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதுன்னு நீங்க சொல்ல முடியும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மள ஒருத்தவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் யாரும் ரூல் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன நிச்சயம்? அதுக்காக நமக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்கால ஹியூமன்ஸோட ரைட்ஸ், இந்தியனோட ரைட்ஸை காப்பாற்றப்படும் நம்பணும். அது எப்படி? அதுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படுது. ஒன்னு டெமோக்ரஸி, இன்னொன்னு ரிபப்ளிக். டெமோக்ரஸினா ஒண்ணும் இல்ல, நம்மளுக்காக ஒருத்தர், நம்மளுள் ஒருத்தர் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்க நம்மளுக்காக லீட் பண்ணலாம், ஒரு லீடரா நம்ம அனுப்பி வைக்கிறோம். சோ அவங்க நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற விதம் தான் ஓட்டிங். ரெண்டாவது ரிபப்ளிக்னா ஒரு மோனார்க்கான ஆட்சி நமக்கு வேண்டாம், நமக்கு சர்வாதிகாரம் ஆட்சியும் நமக்கு வேண்டாம். அதுக்காக இது ரெண்டுத்தையும் ஒன்னு சேர உருவாக்கப்படுறது தான் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். சோ இந்த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் வந்தா மட்டும் எப்படி ஹியூமன்ஸோட ரைட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது? கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சட்ட திட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் உலகத்திலே பெரிய கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை யாரு தெரியுமா எழுதியிருக்கா? டாக்டர் அம்பேத்கர் தான் நம்மளுக்காக எழுதியிருக்காரு. சோ 1950ல டாக்டர் அம்பேத்கர் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்க்கு நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை ஹேண்ட் ஓவர் பண்ண நாள் தான் இது. அதனாலதான் இது ரிபப்ளிக் டேன்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். இந்த நாள் ரொம்பவே முக்கியமான நாள் நம்ம எல்லாருக்குமே. இந்த ஒரு பெரிய நாள்ல நீங்க இத உங்களுக்கு, உங்களோட ஃபேமிலிக்கோ இல்லைன்னா உங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கோ கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி கொடுத்து அவங்கள இந்த செலிப்ரேஷனை பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லி கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பாய்.